Hello all, welcome to Exam Rally YouTube channel. It's yours Partha Sarthi. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SBI POக்கு ஒரு ஸ்பீட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டே வந்து IBPS POக்கு ஸ்பீட் டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ SBI POக்கு எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் அனைத்து விதமான லிங்க்குகளும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்போட லிங்க்குமே இருக்குது, எல்லா விதமான லிங்க்கும் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கூகுளில் போய்ட்டு எக்ஸாம் ரேலின்னு சர்ச் பண்ணிங்கனாலுமே வெப்சைட்டோட லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் எக்ஸாம் ரேலியோடது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டாபிக் டெஸ்ட்டு, ஸ்பெஷல் மார்க் டெஸ்ட்டு, அதர்ஸ், ஸோ எக்ஸாம் வைஸ் டெஸ்ட்டுமே அவைலபிளாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ IBPS POக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 மார்க் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ SBI POக்குமே மார்க்ஸ் வந்து அன்லாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் இப்போ ரேலி ஸ்பீட் டெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாபிக் டெஸ்ட்டு, ஸ்பெஷல் மார்க் டெஸ்ட்டு, அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேப் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேலி ஸ்பீட் டெஸ்ட் RRB குரூப் டி பக்கத்தில் ரேலி ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளார வந்துடலாம். ஸோ குவான்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம இப்போ ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசனிங் பார்த்தீங்கன்னா RRB கிளர்க், RRB PO, IBPS கிளர்க் அண்ட் IBPS PO, SBI PO, ஸோ எல்லாருக்குமே எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ IBPS POக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 9 டெஸ்ட் வந்து ஆல்ரெடி அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12 to 15 கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் செட்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ SBI தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ SBI கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ SBIயுமே 4 டெஸ்ட் வந்து அன்லாக் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஓகே, நீங்கள் கேட்கலாம் SBIயில் ஏன்டா 5 கொஷின்ஸ் மட்டும் வச்சுருக்கீங்க, ஸோ நிறையா வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாமில் லாஸ்ட் இயர் வந்து மேக்ஸிமம் வந்து 5 to அதிகபட்சமாக ஒரு ஸ்லாட் 2 ஸ்லாட்டில் 6 கொஷின் தான், அது ரேரில். ஸோ மேக்ஸிமம் வந்து 5 கொஷின் தான் வந்து எக்ஸப்ட் சீட்டிங் பசில் வந்து வந்திருந்தது. ஸோ அதுலேயே நம்ம போவோமே. ஸோ நம்ம கொடுக்குறதுல அந்த 5 இங்கே வந்து இப்போ அந்த 5 கொஷினுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சீட்டிங் பஸ்ஸில் நிறைய சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அதனால தான் 5 கொஷின்ஸ் மட்டும் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ டெஸ்ட்டுக்குள்ளார டைப் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் எக்ஸாக்ட் எக்ஸாம் இன்டர்ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷு. ஸோ அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வேணால் இங்கே இருக்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் சால்வ் பண்ணி காக்கிறேன் ஃபஸ்ட்டு, தென் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? சம் வால்ஸ் ஆர் பெயிண்ட், only a few paints are lamps, no lamp is decorative. ஸோ இதில் some paint may not be decorative, ஆல்ரெடி வந்து டெக்கரேட்டிவ் கூட இல்லை. ஸோ அதனால் பாசிபிள் சொல்ல முடியாது. ஸோ all walls being lamp is a possible, ஸோ ரிலேஷன் இல்லை, ஸோ பாசிபிள் சொல்லலாம். ஸோ only conclusion 2. ஸோ only a few pantaloons are lifestyle. ஓகே, all pantaloons are ethnic, no ethnic is trends, some lifestyle is not twist. Okay, so all lifestyle can be trends. So pantaloon ethnic trends நோவில் இருக்குது. ஸோ அது வராது. some ethnic is best, ஸோ அதுவுமே வராது. ஸோ neither 1 nor 2. all electronics or mechanic, only a few mechanic or technology, some technology is laboratory, or laboratory or electrical. ஸோ ஆல் லெபார்ட்ரிஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. சம் லெபார்ட்ரிஸ் ஆர் நாட் எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆல் சம் நாட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர். ஸோ எய்தர் 1 or 2. ஓகே, ஸோ ஹவு மெனி பேர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா JIJKLMNOPQ RST வராது, EFGHIJKL வராது, OP வரும், QR. ஸோ OP1 வரும், OR1 வரும், PR1 வரும். கரெக்டாக? ஸோ 3. அண்ட் தென் RST UVW ABCDEF வராது, டிக்கு அப்புறம் இல்லை. EFGHIJKL வராது, CDEFGHIJK IJKLMNOP வராது, DCEBEFGHI வராது, DCEFGHIJ வரும். ஓகேவா? ஸோ D to J 1 வரும், 4. RSTU வராது, ABC வராது, பிக்கப்புறம் இல்லை. ஓகே, 4. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க? 4 of the following 5. ஸோ ஓக்கு OLMN,
ஸோ 1 3 ஓகே. QJ Qக்கு ஆப்போசிட் லெட்டர் ஜேன்னு நினைக்கிறேன். BY ஆமாம். ஸோ அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட் லெட்டர் இருக்குது. ஓக்கும் எல்லுக்கும் ஆப்போசிட் லெட்டர். ஸோ எல்க்கு அப்புறம் MNO 3 லெட்டர் விட்டு P இருக்குது. ஜேக்கு அப்புறம் F வராது. ஸோ ஜேக்கு முன்னாடி F, ஒய்க்கு முன்னாடி U, ஈக்கு முன்னாடியே ஏ வந்துடும். ஸோ டீக்கு முன்னாடியே P வந்துடும். எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ ஆனால் இதில் மட்டும் வராது. ஸோ இதுதான். ஓகே டன். ஸோ கொடுத்துட்டு 5 கொஷின் சால்வ் ஆகிடுச்சு. சப்மிட் கொடுத்துட்டா எஸ் ஐ காட் சாக்லேட் சாவர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா சொல்யூஷன் பார்த்து இப்படி ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க டயக்ராமோட. தென் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சம் வால்ஸ் ஆர் பெயிண்ட் ஒன்லி a few பெயிண்ட்ஸ். ஸோ ஒன்லி a fewனா சம் பார்ட் வந்து அசோசியேட் ஆகிருக்கணும், சம் பார்ட் வந்து நாட் அசோசியேட் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒன்லி a few. ஸோ நோ கண்டிஷன் வந்து லேம்ப்ஸ், நோ லேம்ப் இஸ் டெக்கரேட்டிவ். ஸோ சம் பார்ட் மே நாட் பி. ஸோ இங்கே மே நாட் பி ஏன் வந்து வராது அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி சம் பார்ட் ஆஃப் பெயிண்ட் வந்து டெக்கரேட்டிவ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருக்கிறத டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து பாசிபிள் கன்க்ளூஷனில் மே நாட் பி அப்படின்னா பாசிபிள். ஸோ சம் பெயிண்ட்ஸ் பாசிபிளாக, அதாவது டெக்கரேட்டிவாக இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஸோ அந்த பாசிபிள் கன்க்ளூஷன் வந்து எப்பயுமே டெஃபினைட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வரக்கூடாது. கரெக்டாக? ஸோ அதனால தான் அது கிடையாது. ஸோ ஆல் வால்ஸ் ஆர் லேம்ப் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ அது வந்து பாசிபிளில் இருக்குது. ஸோ டைரெக்டாக எதுவும் கிடையாது. அதனால் இது வந்து ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஸோ only a few pantaloons are lifestyle. So all pantaloon are ethnic. No ethnic is trends. Some part of lifestyle is not best. Okay. All lifestyle can be trends. இங்கே பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து பேண்ட்லூன் கூட கொஞ்சம் பார்ட் அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ பேண்ட்லூன் ஃபுல்லாகவே எத்னிக்குள்ளார அசோசியேட் ஆகிருக்கு. எத்னிக் ஃபுல்லாகவே ட்ரெண்ட்ஸ் கூட வரக்கூடாது. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த கொஞ்சம் பார்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைலும் ட்ரெண்ட்ஸ் கூட வரக்கூடாது. அப்படி இருக்கிறப்போ எல்லா பார்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைலும் நம்ம ட்ரெண்ட்ஸ் கூட பாசிபிள் கேஸ்லையும் சொல்ல முடியாது. கரெக்டாக? ஸோ அதனால் அது வராது. சம் எத்னிக் இஸ் பெஸ்ட். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து டைரெக்டாக எதுவும் தெரியாது. ஸோ அதனால் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லக்கூடாது. ஸோ அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஸோ நெய்தர் 1 or 2. நெக்ஸ்ட்டு ஆல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் மெக்கானிக், ஒன்லி a few மெக்கானிக்ஸ் ஆர் டெக்னாலஜி, சம் டெக்னாலஜிஸ் லெபார்டரி, ஒன்லி a few லெபர். All laboratories are electrical. Okay. All laboratories are electronics. All laboratories are electronics. So direct relation கிடையாது. So statement கொடுக்கக்கூடாது. Some laboratories. So அதே மாதிரி அதுவும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து all some not வந்திருக்கு. ஸோ அதனால் டைரெக்டாக ஏஆர் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுவே சம் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் நாட் லெபார்டரிஸ் அப்படின்னு சொல்லி இருந்தால் இந்த இது வரக்கூடாது. அது நெய்தராக இருக்கும். ஆனால் இங்கே ஆல் சம் நாட்டுன்னு மட்டும் வந்தால் பத்தாது. ஸோ இங்கே கொடுத்துருக்க எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும். ஓகேவா? அதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளனேஷனில் சொல்லியிருப்பாங்க. The position of the words laboratories and electronics should be the same. ஸோ ஆல் சம் நாட்டுக்கு மட்டும்தான் இது. இதுவே நோ சம்னு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தா நீங்கள் வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நோ லெபார்டரிஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ், சம் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் லெபார்டரிஸ். ஸோ அங்கே நோ சம்னா சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஆனால் ஆல் சம் நாட் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகேவா? ஆல் சம் நாட்னா பொசிஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் இந்த கொஷின். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜியோ பேரடைஸ் 4 தான். ஓகே. ஸோ இதில் பாருங்கள், இப்போ LMNOPQR வந்துருச்சா? ஸோ O2R வந்துருச்சு. O2P O2Rனா ஸோ இந்த Pக்கும் Rக்கும் அடுத்து உட்காந்து செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஓகே வந்து இந்த லைன் செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணாமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டைம்ஸ் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. என்ன சொல்கிறாங்க? அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் ஆப்போசிட் டு த செகண்ட் லெட்டர், அந்த தேர்ட் லெட்டர் இஸ் 4. ஓகே, அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து Qக்கு ஆப்போசிட் J, ஓக்கு ஆப்போசிட் L, Qக்கு J, Bக்கு Y, Bக்கு E, Gக்கு T. பட் இதில் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா செகண்ட் லெட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெட்டருக்கு அப்புறமா வரது தான். ஸோ ஆனால் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெட்டருக்கு முன்னாடி வருது. ஸோ இப்படி கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் லெவல் இன்டர்ஃபேஸ் மாதிரியே தான் எக்ஸாம் வேல்யூவோட சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ SBI PO அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ வேக்கன்சி கம்மியாக இருக்குது, எக்ஸாம் டஃப்பாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாமே அப்ளை. இன்னும் NICL வந்து AOவுமே வந்து இதாக தான் இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குது, ஜூலை 3 வரைக்கும். ஸோ அதையுமே அட்டன் பண்ணுங்கள்.
ஸோ எந்த எக்ஸாமையும் விடாதீங்க, எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ தான் கெயின் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ வீடியோவோட எண்ணுக்கு வந்தாச்சு. ஸோ மறக்காமல் சர்ப்ரைஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.